கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:5 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, உபர உபரரா, உகர உகரரா, உப்பா ரிபரரா, ரிபர ரிபரரா, ரிகர ரிகரரா, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, மீட்பே நாளுக்கன, மீட்பே நாளுக்கன, முத்திரை ஞானவரே, எங்கள் முத்திரை ஞானவரே, உரர உரரரா, உபர உபரரா, பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், ஜபமே வா வரவால், ஜபமே வா வரவால், ஜெயமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், எக்காலம் ஒதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஒதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், நாங்கள் எதிரியை வென்று விட்டோம், பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், நாங்கள் வளமாய் வாழ்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்கிறோம். யாக்கோபு 4:5 நம்மிடத்திலே வாசமாயிருக்கிற ஆவியான வர், நல்லா கேளுங்க, வர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாக சொல்லுகிறது நினைக்கிறீங்களா? அவர் நம்மிடத்தில் இருக்கிற வைராக்கியமா இருக்கார். இப்ப இது என்ன சூழ்நிலைங்கிற நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் இது உங்களுக்கு புரியும். யாக்கோபு சபைக்குள்ள இருக்கிறார், சபைக்குள்ள பிரியாணி வந்துருச்சு, பணக்காரன் ஏழை வேறுபாடு, ஒருத்தனை உயர உட்காரு, ஒருத்தன் கால் கீழே உட்காரு, மோசமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாவ தவறா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சபிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க, ஒரு கூட்டத்தை சாபம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிச்சுட்டு இருக்காங்க, ஆண்டவர் துதிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாக்குறாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நாவ குறித்து இந்த 3வது அதிகாரம் ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டு அப்புறம் இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சபைக்கு அந்த தவறா போதிக்கிற போதகர்களை பார்த்து சொல்ற, இருதயத்தை என்ன வச்சிருக்க, கசப்பானதை உள்ள வச்சுக்கிட்டு போதிக்கிற எல்லாம் சொல்றாரு. சொல்லி 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 கடைசியில 4வது அதிகாரம் வரும்போது ஒரு கடினமான வார்த்தையை உபயோகிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. விபச்சாரக்காரரே, விபச்சாரிகளே. நான் உங்களுக்கு நேற்று விளக்கம் சொன்னேன். விபச்சாரிகள்னா நீங்க நினைக்கிற ரோட்ல நிக்கிற பொம்பளை கிடையாது. இவங்க யாருன்னா சபைக்குள்ள இருக்கிறாங்க. சங்கீதத்தில் நான் உங்களுக்கு வசனம் காமிச்சேன்.
ஆண்டவருக்கு கோபம் வருது. நீ ஏன் வார்த்தை எப்படி சொல்லலாம், நீ திருடன் கூட இணைஞ்சிருக்கிற அப்படின்ட்டு ஆண்டவருடைய கோபம் இவங்க மேல வருது. இப்ப கடைசியில ஒன்றும் முடியல. இப்ப பார்த்தாரு, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கையில நான் அதை கொடுக்க போறேன். என்னால முடியல, நான் சொல்லி பார்த்தாச்சு, இந்த டிக்கெட் எல்லாம் திருந்துறாப்புல இல்ல, அதனால இந்த கேஸ் எங்க டிரான்ஸ்பர் ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நான் அதை கொடுத்துட்டேன். ஆவியானவரே நீங்க பொறுப்படுத்த போலங்கன்னு சரி அவர்கிட்ட கொடுக்குறாரு. இதுதான் பேசிக். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த செய்தி உங்களுக்கு புரியும். யாக்கோபுக்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ஆவியானவர் இறங்கும் போது அவர் அந்த கூட்டத்தில் இருந்தாரு, அவர் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரு, அவரு கூட இருக்கிற ஆவியானவர் அவரை வழி நடத்துகிறார். சரி, இன்னைக்கு ஒரு ஸ்டடி, பரிசுத்த ஆவியானவர் குறித்த ஸ்டடியை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆவியானவரை குறித்த ஃபர்ஸ்ட் வசனத்தை நீங்க எங்க பார்க்கலாம், அவர் கிரியேஷனுக்கு முன்னாடியே இருக்கிறார். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், ஆதிங்கிறது என்ன அப்படின்னா பிஃபோர் கிரியேஷன். பிஃபோர் கிரியேஷன்ல பிதா இருந்தாரு, ஆவியானவர் எப்படி இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம், பூமியானது ஒழுங்கிங்கையும் வெறுமையும் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த அசைவாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தமிழ் பைபிள் இருந்தாலும் இங்கிலீஷ் பைபிள் அது எப்படி இருக்கிறான்னா, ஒரு கோழி தான் செட்டையினால முட்டை அந்த குஞ்சலை எப்படி அப்படியே பாதுகாத்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி ப்ரூடிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ் பைபிள். ஆவியானவர் கிரியேஷன்ல அவர் என்ன செய்தார்னா காத்து கொண்டிருக்கிறார். ஆழம் இந்த பூமிக்குள்ள வராதபடி அவர் தன்னை செஞ்சார், செட்டையில காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஆவியானவர். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் வருவார் போய்வார். அநேகர் அவரை தவறாக புரிந்து கொள்றார்கள். எப்படி புரிந்து கொள்றாருன்னா ஆவியானவர் ஒரு புறா. அவர் புறா கிடையாது. புறாவை போல அவர்களுக்கு ஒரு சிம்பிளை கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும். ஒரு டாக்டர்னா ஒரு பிளஸ் இருக்கும் ஆம்புலன்ஸ்ல, ஒரு வக்கீல்னா நெக் பேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது நெக் பேண்ட்னா அது வக்கீல், வேற யாரும் அதை போட முடியாது, போடவும் கூடாது. அதுபோல ஆவியானவருக்கு ஒரு சிம்பிள் புறாவை போல. ஆனால் புறா கிடையாது, அவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ள நபர். இங்க இருந்தாலும் இங்க என்னால ஒரு சிலரை பார்க்க முடியும். நான் மரியாதை பாக்குறேன், டாக்டர் மாரிக்கனியை பாக்குறேன், பாலசுந்தரிய பாக்குறேன் இருக்காங்க, அவங்க என்னைய பாக்குறேன். ஒருவேளை என்னைய பார்க்கலாம், இல்ல ஆண் போட்டுட்டு வேற எங்கேயாவது போயிருக்கலாம், ஆனா அவங்க இருக்காங்க. இல்லைன்னா அது வராது. இது ஒரு ஆள் தத்துவத்தின் உடையவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல அவர் வருவார், வந்துட்டு போயிடுவார். வாசிப்போமா? 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9வது வசனம். இப்ப சாமுவேல் இருக்கார், தைல குப்பியை எடுத்து சவுல் ராஜா மேல அபிஷேகம் பண்ணிட்டார். இந்த சவுல் ஒரு சாதாரண ஒரு மனிதன், வைரமா இருந்தாரு. கீசுடைய குமாரன், பென்னியமேன் கோத்திரத்தான், ஸ்மார்டஸ்ட் மேன், டால், பார்த்தா அப்படி ஒரு ஸ்மார்ட்டா இருப்பார். ஆனா இவருடைய இருதயத்துக்குள்ள ஆவியானவர் வர முடியாது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9வது வசனம், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின பொழுது தேவன், பிதாவாகிய தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அது என்னங்க வேற இருதயம்? வேற இருதயம் அப்படின்னா நம்ம இருதயம் கல்லான இருதயம். அந்த கல்லான இருதயத்தை நீக்கிட்டு ஒரு சதையான இருதயத்தை வைக்கிறார். இந்த சதையான இருதயத்திற்குள்ளதான் ஆவியானவர் வர முடியும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு மீன், அந்த மீன் எதுக்குள்ளதான் இருக்கலாம், தண்ணிக்குள்ளதான் இருக்கலாம். தண்ணியை விட்டு வெளியே வந்தா மீன் செத்து போயிருக்கும், வந்தே இருக்காங்க இல்ல. ஆனா ஒரு சிலது இருக்குது, தவளை இருக்கு, தண்ணிக்குள்ளே இருக்கும் வெளியே இருக்கும். அது சிக்கலானது. முதல்ல இருக்குது, தண்ணிக்குள்ளே இருக்கும் வெளியிலே இருக்கும். தண்ணிக்குள்ளேயும் அதுக்கு பவர் இருக்கும், வெளியே வந்தாலும் பவர் இருக்கும். ஆனா ஆவியானவர் கேட்டுக்கோங்க, வேறே இருதயத்துக்குள்ள இருக்க முடியும். உங்க இருதயம் ஒரு கடினமான இருதயம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. அதுக்குள்ள விக்கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குது, எப்பனாலும் அது பல்ல கடின்னு எட்டி பார்த்து சான்ஸ் கிடைச்சா வெளியே வந்துடும். ஏன் இருதயத்துக்குள்ள விக்கிரமே கிடையாது. ஆவியானவரே
ஆவியானவரே. இந்த இருதயத்துக்குள்ள ஆவியான இருக்கார். அப்படி பாடும்போது எனக்கு அப்படியே எனக்கு தெரியும், ஒரு பிரசன்ஸ் அப்படியே இறங்கி வரும். இங்க இந்த வேறு இருதயத்தில் இருக்கும் பொழுது 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 10வது வசனம், அவர்கள் சவுல் கூட இருக்கிற வேலைக்காரன் அந்த மலைக்கு வந்த பொழுது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம். அப்படி தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பைபிள் காலேஜ் இருக்கிறது போல அன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்குன்னு ஒரு காலேஜ் இருந்துச்சு. அந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணது சாமுவேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவரு சில நாட்கள் அங்க போய் இருந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு பைபிளை சொல்லிக் கொடுப்பார். ஃபாஸ்ட் கிளாஸ் எடுத்து 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 அவங்களெல்லாம் பல இடத்துல போய் டீச்சிங் அனுப்புவார். அப்படிப்பட்ட கூட்டத்தில் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவருக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கிறதுனாலே அவன் அப்ப பிதாவாகிய தேவன் ஒண்ணு செய்கிறார், புதிய இருதயத்தை கொடுக்கிறார். புதிய இருதயத்தை கொடுத்துட்டு கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குறார். இறங்கிட்டு அவர் ஒரு தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இது எதற்காக இதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆவி வேற இருதயம் இருக்கும். அந்த இருதயத்திற்குள்ள மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஆனா வந்தாரா? எஸ் வந்தார், அதுல சந்தேகம் இல்லை. 16வது அதிகாரம் 13வது வசனம். இப்ப ஆவியானவர் சாமுவேல் அபிஷேகம் பண்ண உடனே தாவீதிட்ட போறாங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம். அப்பொழுது சாமுவேல் தைலா கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அது முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கினான். அதுக்கு முன்னாடி தாவீதுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, நல்லா அழகா பாட்டு பாடுவார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், டிங் 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 அடிப்பார், ஜாலி பண்ணுவார். ஆடுகளை மேய்ப்பார். ஒரு கண் ஆடு மேல இருக்கும், ஒரு கண் ஆண்டர் மேல இருக்கும். இப்படி ஒரு ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தார் தாவீது. அப்ப அவருடைய இருதயம் இதுக்குள்ளதான் இருந்துச்சுன்னா, ஆடுகளை நான் மேய்க்கும், அதுதான் அவருடைய பாரமா இருந்துச்சு. ஆவியானவர் பார்த்தாரு, எப்பா இப்ப நான் நீ ராஜாவாக்க போறேன். அதனால எப்ப அந்த தைல கொம்பை ஊத்துறாரோ கூடவே என்ன நடக்குதுன்னா, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம், அதனால் முதற்கொண்டு எப்ப அபிஷேகம் இறங்குதோ கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கினார். சரி, ஆவியானவர் மேல இறங்கிட்டார். ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரித்து எடுக்கிறார், செட் அபார்ட். நான் 2 ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னாடி என்னைய மாதிரி பாவம் செய்யணும்னு உலகத்திலே பார்க்க மாட்டேன். அநியாயத்தில் பாவம் செய்ய. நான் என்ன நினைச்சேன்னா, நான் ஒரு டாக்டர், காசு வச்சிருப்பேன், ஒரு சர்ஜரி பண்ணா நம்ம பல்கா ரூபா கிடைக்கும். நான் தான் உலகத்திலேயே இந்த இந்த இன்பம் உலக சிற்றன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தகுதியான நினைச்சிட்டு இன்னைக்கு ஆண்டவர் என்னை பிடிச்சாரோ புரிந்து கொண்டேன். ஓஹோ, நம்மளை ஆண்டவர் பிடிச்சுக்கிட்டாருன்ட்டு 2000 இன்னைக்கு வர அபிஷேகம் கிடைச்சது. அபிஷேகம் கிடைச்சது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து மேக்சிமம் வெளிப்பாடு எனக்கு நான் கற்றுக்கொண்டது சாம் ஜெபத்துரைட்டு தான் கற்றுக்கொண்டேன். அவருடைய கேசட்டை கேட்பேன், நிறைய கேசட்டை கேட்பேன். அவர் சொல்லுவார், நீங்க காலையில் 1 மணி நேரம் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுறீங்க, அப்பதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓட முடியும், இல்லைன்னா பொத்துன்னு விழுந்துடுறாங்க. என்ன நேரா சொல்லுவாங்க. நான் பார்த்தேன், இந்த பரிசுத்த அந்நிய பாஷை எப்படியா நம்ம கத்துக்கிறது அப்படின்னு எனக்கு வருது. ஏன்னா அப்ப நான் எனக்கு எந்த வழி நடத்துவார் யாரும் கிடையாது. கேசட்டை கேட்பேன், ஓபிக்கு போவேன், பேஷண்ட்டை பார்ப்பேன், இவ்வளவுதான் என் வாழ்க்கை. நான் நினைச்சேன் அந்நிய பாஷைங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் சாம் ஜெபத்துரை கேசட்ஸ் ஆடியோ கேசட்ல முடிக்கும் போது ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுவார். ஓஹோ, இதை நம்ம எழுதி வச்சு காப்பி அடிச்சா நம்ம கிடைச்சிருந்து எல்லா கேசட் 100கணக்கான கேசட் அவர் கேசட் இருந்துச்சு. லாஸ்ட்டுக்கு வந்து ஒரு நோட் புக் எடுத்து அதுல அவர் சொல்றதா அப்படி எழுதுங்க. காப்பி நம்ம எல்லாம் படிக்கும் போதே காப்பி அடிச்ச ஆளு, அதுல அங்கெல்லாம் PhD. ஆவியானவர் பார்த்தாரு, என்னடா இல்லை காப்பி அடிச்சு என்ன கேட்கறான்னு. அது ஒரு வாய்ஸைத்தான் பாக்குறாரு. நான் என்ன செய்தேன் அப்படின்னா, காப்பி அடிப்பேன் ஒரு பேஜ் ஃபுல்லா. அவர் கடைசியில சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி அச்சு பலகாம கிங்கு நாரா பாபா கிங்கு நாராபா, அதுக்கு அர்த்தம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, சொல்லிட்டா எழுதும். அதான் அந்நிய பாஷை எனக்கு தெரியும். ஒரு கார்னர் பிளேஸ் எனக்கு இருந்துச்சு, ப்ரேயர் ரூம். அப்ப
இது எல்லாத்தையும் கொஞ்சமா சும்மா இருக்கும்போது கிளாஸ் இருக்கும்போது வாசிச்சு அது என்னடா இது புரியாது. ஆனால் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் அந்த கார்னரில் நான் அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு நாவு அவுக்கப்படுது. அந்நிய பாஷை வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையாக வருது. என் மகா அப்போ குட்டிக்குள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க என் மனைவி சொல்றா, டீனா அப்பா அந்நிய பாஷையில் பேசுறாரு. எனக்கு அது கேட்குது. அப்போ நான் நினைக்கிறேன், ஓஹோ நம்ம அந்நிய விஷயம் பேச ஆரம்பிச்சுட்டு சில வார்த்தைகள் கிடைச்சது. வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டர் பாடல்கள் பாடுறதுக்கு ஓ மக்கு மகிமை தருகிறா ஓ பாரா ரே பாரா ரே கரரா ரே கரா ரே கரா ரே ரரா ஓ கரரா ஓ கரரா அமரரா அமரரா ஓ பாரா ரே பாரரா. கிருபை. ஏன்னா என்னை மாதிரி மோசமான ஆளுகளுக்கு வெறுமனே பேசின பிரயோஜனம் இல்லை, பாடுற கிருபை சாத்து கொடுத்தார். சரி, இப்படித்தான் என்னை ஆண்டவன் செஞ்சாரு. வழி நடத்தி பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தார். இன்னைக்கும் எப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கணும் நான் முழங்கால் போட்டு ஆண்டவரை துதிக்காம நான் போக மாட்டேன். சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். 16வது அதிகாரம் 14வது வசனம். ஆவியானவர் புயிர்வர். பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். சொல்லாமலே போயிடுவார். எங்க ஆஸ்பத்திரியில ஸ்டூடெண்ட் பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, குட்டி குட்டியா இருக்கும், வயசு பிள்ளைகள். போறதுக்கு முன்னாடி டாட்டா டாட்டா ஐ டாட்டா பபாய் டாட்டா போட்டுட்டு போவாங்க. ஆனா ஆவியானவர் டாட்டால போட மாட்டார், சொல்லாமலே போயிடுவார். இதுங்களா அவரு போடணும். என்ன நடக்குதுன்னா, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டது. அப்பொழுது சவுலின் ஊழியர்கள், இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாவி கலங்க பண்ணுகிறதே, ஆண்டவர் இந்த மாதிரி அனுப்புவாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் அனுப்புவார். ஏன் அனுப்புறாரு? அவருக்கு வேற வேலை இல்லை. காட்டு ஏன் அவர் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாசிப்புமா 2 தெசலோனிக்கர்ல இங்க ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார் காட்டுறேன். கெட்டு போகிறதுக்குள்ளே அநீதியினாலே உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்பட்டதாய் சத்தியத்தினாலே தேவனுடைய அன்பை அவர்கள் அங்கீகரியாமல், தேவ அன்பை அங்கீகரியாத ஒரு கூட்டம் இருக்குது. இவங்க என்னன்னா சத்தியத்து மேல பிரியப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு ஆளு வேணும், சரியா? அது ஒரு போதகரா இருப்பாரு, அல்ல ஒரு தீர்க்கதரிசியா இருப்பாரு. அவர்கிட்ட போய் மண்டியை கொடுப்பாங்க, அவர் என்ன சொல்றார கேட்பாங்க. இயேசுவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இவர் ஒரு ஆள் எங்களுக்கு போதும் நினைப்பாங்க. ஆகையால் சத்தியத்திலே விசுவாசியாமல் அநீதியிலே பிரியப்பட யாரும் ஆக்குனியாகும் படிக்கு. அதாவது சத்தியத்தை விசுவாசிங்க, பைபிள்ல இருக்கிறது நம்ம அப்படி விசுவாசிக்கணும். நம்மளை வழி நடத்த ஆவியானவர் இருக்காரு, அவர் நம்மளை கொண்டு போவார். 2 தெசலோனிக்கர் 2:12 கொடிய அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சத்தியத்தை எழுதி கொடுத்துட்டேன்லப்பா பைபிள, நான் உன் கூட இருக்கேன்ல, ஆவியானவர் கூட இருக்கார்ல, நீ எனக்கு மற்றவங்கள போன. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு. அவனுடைய பிரதான கிருபையினால எந்த ஒரு ஊழியக்காரரை நான் மாற்றல. இன்னைக்கு வர 2000 ரசிக்கப்பட்டேன். 2024 24 வருஷம் எனக்கும் ஆவியானவர், எனக்கும் பைபிளுக்கும், எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எனக்கும் பிதாவுக்கும், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு கோருகிறோம். இதுதான் எங்க வாழ்க்கை. இப்படி போயிட்டு இருக்குது. அதனால தேவன் நிச்சய மாட்டாரு, இப்படி நம்முடைய வாழ்க்கை அனுப்ப மாட்டார். அதனால சவுலை விட்டு ஆவியானவர் போய்விட்டார். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வருவாரு போயிடுவார். வருவதானா பயங்கரமான அங்க கிரியை நடக்கும். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 6வது வசனம். நியாயாதிபதிகள் 14:6. சிம்சோன் வாழ்க்கையில ஆண்டவன் ஒரு டைரக்டா அந்த ஆக்ஷனை பார்க்க முடியும். 14வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேலே பலங்கமா இறங்கினாலே
அவன் தன் கையிலே ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். சிங்கத்தை தரன கிழிக்கிறான் அந்த பேப்பர். ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது எவ்வளவு எதிரிசு, அந்த மாதிரி கிழிச்சு போட்டான். அந்த அளவுக்கு ஆவியானவர் அவன மேல இறங்கி அவனுடைய ஸ்பெஷல் உனக்கு பவர் என்னால்தான் கிடைக்கும் காட்டுறான். ஆனா ஒரு மமதை வந்துடும். என்ன வந்துடும், நான் எனக்கு இப்படி ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் அநேக ஊழியக்காரர்கள் ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாம தங்களுடைய சுய பலத்துல ஓட முயற்சி பண்ணுவாங்க. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 19வது வசனம், கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் இறங்கினாலே அவன் 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு, எல்லாமே அவன் தவறான பாதைக்கு யூஸ் பண்றதுக்கு வல்லமை யூஸ் பண்றான். ஆவியானவர் பாத்தீங்கன்னா அவரை துக்கப்படுத்த கூடாதுன்னு பைபிள் இருக்கு. துக்கப்படுத்துறாரு, அதான் பிரச்சனை. வந்துட்டாரு, நம்ம கூட என்றென்று இருக்க போறாரு, அது சத்தியம், அதுல மாற்ற முடியாது. ஆனா நீங்க வர இங்க சிம்சோன் என்ன செய்யறான், துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 15வது அதிகாரம் 14வது வசனம், அவன் லேகி வரை வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். கர்த்தருடைய ஆவி அவன் மேலே பலமாக இறங்கினாலே உயங்களை கற்றிருந்த இலக்காரெல்லாம் நெருப்பு போய். இன்னைக்கு ஆவியானுடைய வல்லமைய மக்கள் எப்படி யூஸ் பண்றாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு பவரை காமெடியா பண்ண விரும்பும். ஒரு ஃபாரின்ல ஒரு போதகர், அவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. நான் அப்படி கையை வைப்பேன், எல்லாரும் பொத்து 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 நிமிஷம் கீழே விடணும். என்னது கீழே விடணும். இது எப்படி அவருக்கு இந்த ஐடியா கிடைச்சது இல்லை. ஆனா மக்கள் உழுவாங்க கீழே. உழு உல உல சாம் ஜபத்தில் இந்த வசனத்தை கிளீனா எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது விளக்கத்தை நம்மளை நிலைநிறுத்துறது தான் ஆவியானவர் இருக்காரு. நம்ம விழக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யறது ஆவியானவர். ஆனா இந்த பாஸ்டர் கையை வைப்பாராம், எல்லாரும் பொத்து பொத்து பொத்துனா விழுவுறாங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும் மகிமையான சன்னிதானத்திலே மகிழ்ச்சியா அவங்களை நிறுத்துறது அவர் வேலை. கீழே விழ வச்சாங்க. என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் சுப்பையா, இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கார். அவர் கிட்ட வந்து ஒரு நாள் பயங்கரமா கவலைப்பட்டார். பயங்கர கவலை, எப்படி கவலைப்பட்டு நான் பார்த்துருக்கேன். இவர் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. அங்க ஒரு போட்டோகிராஃபர் அவர் வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு அற்புதம் நடந்தா எனக்கு எடுக்கணும்ப்பா அப்படின்ட்டு. இவர் கைய ஒரு ஆள் இப்படி வச்சாராம், அதாவது பொத்துன கீழே விழுந்தாராம். இந்த போட்டோகிராஃபர் அதை எடுக்க விட்டுட்டு போயிட்டாங்க. டாக்டர் வாழ்க்கையை நான் ரொம்ப சோகமான அன்னைக்குதான், நான் கையை வச்சு ஒருத்தன் விழுந்தான், இந்த லூசு பைய போட்டோ எடுக்காம விட்டான், எடுத்திருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பா வந்துச்சு. அவர் என்னையோட சீனியர், நான் ஒன்றும் சொல்லலை. ஏன் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்மளை நிலையில் நிறுத்துறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். சரி, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம், பரிசுத்தாவினர் பார்க்கிறாரு, இவ்வளவு நாள் நான் கூட வந்துட்டேன், இவனுக்கு தெரிய மாட்டேங்குது என்னுடைய வல்லமையை, நீ துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறான், அதனால குட் பை சிம்சோன். 16வது அதிகாரம் 20வது வசனம், அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உண்மையிலே வந்து விட்டார்கள் என்றான். நித்திரையை விட்டெழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல். இன்னும் அவர் வருவாரு, எல்லாம் நடக்கும் நினைச்சாரு, போயிட்டாரு. இப்ப கண்ணு போச்சு. ஆவியானவர் இருக்கிறவரை தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். சரி, நம்ம பரிசுத்த ஆவியானவர் குறித்து இன்னும் சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதல்ல ஒரு வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 63வது அதிகாரம் 10வது வசனம். 63:10. பழைய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 63வது அதிகாரம் 10வது வசனம், அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்தாவியர், இது யாரு பரிசுத்தாவியர்? பிதாவிட்ட வந்தவர். பழைய ஏற்பாடு தான் இருந்தாரு, வருவாரு போயிடுவாரு. ஆனா அவையை விசனப்படுத்தினார்கள். ஆதலாலே அவர் அவர்களுக்கு சத்ருவாக மாறி அவரே அவருக்கு விரோதமாக யுத்தம். நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்றார். யுத்தம் என்னுடையது என்றார். நான் யுத்தம் பண்றேன். எகிப்துல செங்கடல்ல கடந்து போறாங்க. எல்லாம் கலக்கம் வந்தது யாருக்குன்னா ஈகிப்திற்கு வந்துருச்சு. யாருக்கு வரணும்? இஸ்ரேல் மக்களுக்கு வரணும். உங்க சொல்றாங்க, உங்க கடவுள் யுத்தத்துக்கு வந்துட்டாருப்பா, நாங்க என்ன செய்யறது, எஸ்கேப் ஆகி ஓடலாம்னு நினைக்கிறாங்க.
இது ஆண்டவர் சார் பாருங்க 12 வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 63:12. அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்தாவினர் இருக்க கட்டளையிட்டு மோசையின் வலது கையை பிடித்து நடத்தி மகிமையில நடத்தி தண்ணீர் ரெண்டாக பிளந்து. அப்ப இந்த சம்பவம் ஒவ்வொன்றும் நடத்துறது ஏன்னா ஆவியானவர் பிதாவாகிய தேவன் அவரிடத்திலிருந்து வருகிற பரிசுத்தாவினாலுமா இந்த சம்பவம் நடக்குது. பவர். ஆனா அவங்க பிதாவை பரிசுத்தாவின துக்கப்படுத்துகிறார்கள். ஏசாயா 48:16 வாசிப்போம். 48:16. நீங்கள் என் சமீபத்திலே வந்து நான் சொல்கிறதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்திலே பேசவில்லை. அது உண்டான காலத்தில் தொடங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவர் பிதாவாகிய தேவனும் அவருடைய ஆவியும் என்ன? அவருடைய ஆவி. பரிசுத்தாவியானவர் யார்? கிறிஸ்தவத்துல 3வது நபர். பைபிள் எனக்கு பிரிக்கும் போது பழைய ஏற்பாடு ஃபுல்லா பிதாவுடைய ஆளுகைக்குள்ள இருக்கு. கண்டி குமாரன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆவியானவர் சொல்ல மாட்டேன். டாமினேட்டிங் பர்சன் பிதா அப்படியே வந்துட்டு. சுவிசேஷத்துக்குள்ள வரும்போது இயேசு கிறிஸ்து தான் டாமினேட்டிங். பிறப்புல இருந்து சுவிசேஷம் பிளஸ் எபிரேயர் எல்லாமே இயேசு கிறிஸ்து தான் டாமினேட்டிங்கா இருப்பார். ஆனா அப்போஸ்தலர்ல ஆரம்பிக்கிறது இன்னைக்கு வர பரிசுத்தாவினுடைய டாமினேஷன், அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற காலம். இப்படி பிரிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வராது. அந்த பரிசுத்தாவியானவர் ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து. அப்ப ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். அதனாலதான் யாக்கோபு பிரச்சனை வந்துருச்சு. ஒரு கூட்டத்தார் உள்ள உட்காந்துருக்காங்க, சண்டை போடுறாங்க, நான் பயங்கரமா யூஸ் பண்றாங்க. அப்ப பரிசுத்தான கையில பொறுப்பை கொடுத்துறாரு. சிலர்லாம் ஒரு ஸ்கூல் வாத்தியார் ரொம்ப மோசமா டஃப்பான ஒரு வாத்தியார்ட்ட கொடுத்துருவாங்க. சார் நீங்க தான் சார் ரைட்டு, அவரு பெரம்ப வச்சு விலாசம் நல்லா சேர்த்துருவார். இவர் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் உள்ளவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 28வது அதிகாரம் பவர் நான் காட்டுறேன். 28:2. இதோ திராணியும் வல்லையும் உள்ள ஒருவன் நீங்க ஒருவர் தம்பி, நான் சொல்றது எங்க போகக்கூடாது. நான் சொன்ன வசனத்தை எடு, நீ யோசுவாக்கெல்லாம் போகாத. ஏசாயா 28வது அதிகாரம் 2வது வசனம். இதோ திராணியும் வல்லையும் உள்ள ஒருவர் எடுத்துவான். ஒருவர் ஆண்டவர் இடத்துல இருக்கிற பிதாட்ட இருக்கிற சாதாரண ஆட்கள். நீங்க நினைக்கப்பட பூரா மாதிரி வந்துட்டு உடையலாம பார்த்தோம். அவர் கல் மலையை போலவும் சங்கார புசலை போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளத்தை போலவும் வந்து கையினாலே அதை தலையிலே தள்ளி. இந்த வல்லமை யாருக்கு இருந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர். எங்க இருந்தாது? பிதாட்சந்தர். இந்த பவர்ஃபுல் உள்ளவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. எடுத்துக்கலாமா? லூக்கா 1வது அதிகாரம் 41வது வசனத்துல, லூக்கா 1:41 எலிசபெத் கர்ப்பம். இங்க மரியாள் ஒரு வாழ்த்துதல் சொல்றார். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு. எலிசபெத் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு, அந்த பரிசுத்தாவினால நிரப்பப்பட்ட உடனே உள்ள இருக்கிற கர்ப்பம் யாரு? யோவான் ஸ்நானகன். அவருக்குள்ள ஒரு பலன் வந்துருச்சு. எங்கேயாவது யோவான் ஸ்நானகன் விழுந்ததாக பைபிள்ல பார்க்க முடியுமா? முடியாது. தலை போனாலும் அவர் சொன்னதான் சொல்லுவார். விரியன் பாம்பு குட்டிகளே, விபச்சாரக்காரர்களே அடி விளாசுவார். ஒருவன் கிட்ட வர முடியாது. காரணம், அவர் கர்ப்பத்திலேயே ஸ்பெஷல் அவருக்கு அங்கேயே என்ன செஞ்சுட்டாரு? அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. இப்ப பரிசுத்தாவினர் கொடுத்து ஒரு சில வசனங்கள் பார்த்து நம்ம முடிக்கப்படும். இந்த ஆவியானவர் ரத்த தான் எல்லாமே, வேற யார்ட்டையும் கிடையாது. வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க போறாரு? பிதாட்ட போறாரு. அப்ப
அப்ப எப்ப பரிசுத்த ஆவியானவர் வருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா வரமாட்டார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியானோட வேறொரு தேற்றம் என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி. இதை நீங்க நல்லா அண்டர்லைன் பண்ணி உங்க மண்டைக்குள்ள போய் உங்க இருதயத்துக்குள்ள போய் ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் உட்கார்ந்து. அப்ப நீ இந்த வசனத்தை நீ வாட்சத்தான் புரியும். நீ உட்கார்ந்து யோசுவா போய் தோண்டிட்டு இருந்தீங்கன்னா வேலை நடக்காது. அப்ப புதிய ஏற்பாட்டில் என்றென்றைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட போக மாட்டார். நீங்க துக்கப்பட்டீங்கன்னா துக்கத்தோடு இருப்பார், போக மாட்டார். என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும் வேறொரு பரிசுத்த ஆவியான அவர் தேற்றவாளன், ஒரு தேற்றவாளன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 15:26 இவர் எங்கிருந்து வருகிறாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப்படும் இயேசு கிறிஸ்து தான் அனுப்புறார். அதுவரை அவர் எங்க இருக்காருன்னா பிதாவும் அவரும் ஒன்னா இருக்காங்க, பிரிக்க முடியாதவர்களா இருக்காங்க. ஒரு ஜெபம் போய் பிரிச்சு அப்படியே செப்பரேட் பண்ணி அவர் அப்படியே அங்கிருந்து வர்றார். அப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க வசனத்தை வச்சு நான் சொன்னது அது அப்படியே அதை வந்து அப்படி பிரிக்கிறார். பிதாவினிடத்தில் இருந்து அவர் எங்க இருந்தாரு, பிதாட்ட கொட்டிக்கிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறோம், செப்பரேட் ஆகுது. ஒரு ஜெபத்தை நடத்துது. சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும் பொழுது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். சாட்சி கொடுக்கிறாங்க. இவர் தான் கடவுள், மாமிசத்தை வந்த கடவுள்னு சொல்லி சாட்சி கொடுப்பார். அது யார் வேலை? அவர். யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது நல்லா கேளுங்க. அவர் ஒரு நபர். எப்படி நீங்க ஒரு மனுஷனாக பார்க்கிறீங்களோ அதுபோல பரிசுத்த ஆவியான ஒரு நபர், கடவுள் தத்துவத்துடையவர். அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்கும் உங்களை நடத்தும். என்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை டீச் பண்றாரோ மறக்கவே மறக்காது. இல்லைன்னா நீங்க என்ன கேட்பீங்க, எப்பயா நீ இதை சொன்ன எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா என்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு போதிச்சுட்டானா அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் வரப்போயிடும். அவர் என்னுடையத்திலிருந்து அனுப்பினால என்னை மகிமைப்படுத்தார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் நடக்குது, யார் மகிமைப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தடவை எங்க அண்ணன் பல வருஷம் விட்டுருக்கோம், ஒரு மாருதி காரை அவர் ஓட்டிட்டு வர்றார். இந்த அந்த அவுட்டர் மாட்டு தாவணியா யானை வாயா ஏதோ ஒன்று இருக்கு எங்க ஆஸ்பத்திரிக்கு வர வழியில. அந்த இடத்துல அவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா காரை ஓட்டுறாரு. எதிர்த்து ஒரு பியாஸ் வந்து அப்படியே அந்த காரை அப்படி உரசாம அப்படியே போயிடுச்சு. சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. அப்ப நான் கமலா அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் அந்த சாட்சியா சொல்றேன், ஏமா ஆண்டவரா பார்த்து இந்த டிரைவர் ஞானத்தை பொறுத்து லேசா அவன் நடத்தலைன்னா எங்க அண்ணன் காலி ஆயிட்டு போற அப்படின்னு. கமலா சொல்றா, என்ன எல்லாத்துக்கும் ஏசுன்னு சொல்றீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், ஏமா அங்க பாரு, உனக்கு தெரியாது முடி அளவு ஒரு வித்தியாசங்கிறது கடவுள் எங்களை காப்பாத்துறதுதான் தெரியும். இந்த ஆண்டவர் கூட இல்லைன்னா இந்த நேரத்துல ஒரு செகண்ட்ல அதுவும் மாருதிக்கார மாதிரி ஒரு டாய்காரை பார்க்க முடியாது, பிச்சா எல்லாம் காலி ஆயிடும். அப்ப நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு தேவை. சரி, சகல சத்தியத்திற்கும் உங்களை வழி நடத்துறது. இனி அவருடைய அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வேலையை பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். அடுத்து என்ன வேலை அவருக்கு வச்சிருக்கிறாங்க? எபேசியர் 1:13. எபேசியர் 1:13. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசியான ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தம் உதவி. என்னைக்கு நீங்க விசுவாசியா மாறிட்டீங்களோ ஆவியானவர் வந்துட்டார். அப்புறம் உங்களுக்கும் அவருக்குள்ள உறவு தான் முக்கியம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வர்றாரு. ஒரு பாஸ்டர் வர்றாரு. நீங்க நினைச்சீங்க ஃப்ரெண்ட் ஹாலில் அவர் உட்காரிட்டு, அதாவது டிஃபனை கொடுப்பீங்க, சாப்பிடுவார். காஃபியை கொடுப்பீங்க, சாப்பிடுவார். ஒரு ஜெபம் பண்ணுவார். ஒரு காணிக்கை கொடுப்பீங்க, வாங்கி அந்தால போயிடுவார். அதுக்கப்புறம் உள்ள ஒரு வாரம் வரமாட்டார். ஆனா உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கா. அக்கா இவ்வளவு உயிர், இப்படி உயிர். உங்க மாப்பிள்ளை லேட்டஸ்டா ஒரு நெக்லஸ் செஞ்சு கொடுத்துருக்காரு. அது எதுவும் பர்டிகுலர் வச்சிருக்கிறீங்க. அக்காவை தானே, அக்கா வீட்டுக்குள்ள வாக்கா நான் கூப்பிட்டு அவருடைய பேக் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு
பெட்ரூம் பாக்கா கூப்பிடுங்க. என்ன விஷயம் பாப்பா? என் மாப்பிள்ள ஒரு நெக்லஸ் செஞ்சு கொடுத்துருக்காரு, பார்க்குறியாக்கா? கட்டாயம் பார்க்குறேன்னு காட்டுவாங்க. கபரை திறக்குது, கொடுத்து பாரு, என்ன அழகா பண்ணி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அதை பார்ப்பேன். மாப்பிள்ள நல்லா அவனுக்கு செஞ்சு கொடுத்துருக்காருமா. இதுதான் உறவு. நீங்கள் ஆவியானவர் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அவளை உள்ள கூப்பிட 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 உங்களோட கூட இருக்க இருக்க சகலத்தை உங்களை வழி நடத்துவார். அதனால தான் எபேசியர் 1வது அதிகாரம் 13 பரிசுத்தானாலே முத்திரைப்படும். முத்திரைங்கிறது சீலுங்க. இந்த சீலை கொடுத்து நான் சொல்றேன். இப்ப ஒரு ஸ்டாம்ப் இப்பெல்லாம் ஸ்டாம்ப் எல்லாம் யாரும் வாங்குறது இல்லை. அந்த காலத்து எங்க காலத்துல இருந்துச்சு, இப்ப இருக்கு, யாரும் வாங்க மாட்டாங்க. ஒரு கவர் இருக்கு, நீங்க ஒரு லெட்டர் எழுதிங்க, எழுதி அதை போஸ்ட் பாக்ஸில் போட்ட உடனே அது அவங்களுக்கு சொந்தமாக மாதிரி போஸ்ட் மாஸ்டர் எடுத்து ஒரு சீல் போடுறாரு. நீங்கள் அதை லேசாக சுரண்டி பாருங்க, போகாது. அது சீல் போட்டாச்சு, நான் போட்டதான், அது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சொந்தம். நீங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. போஸ்ட் மாஸ்டர் போய் எங்கே டெலிவரி அங்கே போய் கொடுப்பாங்க. இதுபோல் நம்மளை எங்கே போய் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது அவர் வேலை. அதனால் ஒரு சீல் போட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, 4வது அதிகாரம் 30வது வசனத்தில் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட தேவனுடைய ஆவியை பரிசுத்தாவியை துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா மீட்கப்படும் நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் யார் யாரும் வேலையெல்லாம் பரிசுத்தாவின சீல் இருக்கோ அவங்க மாத்திரம் பரலாம் போகும். ஜெபம் நிம்மதிப்பாமா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு நம்முடைய திருச்சலமாக இருக்கிறோம் ஐயா. ஆவியானவர் குறித்து காலமான சத்தியத்தை தூய ஆவியானவர்களுக்கு தந்ததுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.